கடவுள் படைச்சிருக்கிறார். இவன் அந்த தன்மையை வெட்டிக்கிற கூடாது. புள்ள உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க, அதை வெட்டிக்கிற கூடாது. அவள் குழந்தைய ஒரு தாங்கக்கூடிய வலிமை அது இருக்கு பாருங்க, அதை கெடுத்துக்கிற கூடாது. டெம்பரவரியான ஏற்பாடுகளை பண்ணி நிறுத்திக்கலாம். உதாரணம் ஒரு காண்டம் மாதிரி, ஆணுரை மாதிரி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி வந்து காப்பர்த்தி மாதிரி தற்காலிகமா நிப்பாட்டம். பெண்களுக்கு இந்த காப்பர்த்தி மாதிரி, ஆண்களுக்கு காண்டம் மாதிரி டெம்பரவரியாக 2 வருஷம் தள்ளிப்பட நினைக்கிறியா, நினைச்சுக்க, குறுக்க நிக்காது இஸ்லாம். நீ அறுத்துட்டேன்னு வை, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு போதும்னு சொல்லி அரசாங்கம் நம்பி நான் அறுத்துக்கிட்டேன். ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு, பொம்பளை பிள்ளை செத்து போச்சு, எந்த அரசாங்கம் எனக்கு தருவாங்க? எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, அவன் அறுத்து கட்ட சொல்லிவிட்டான், அவன் சொல்ற கேட்டு நானும் அறுத்துக்கிட்டேன். கடைசியில் பார்த்து ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு, பொம்பளை பிள்ளை செத்து போச்சு. எவனுக்காச்சும் திருப்பி எனக்கு தர முடியுமா? அதை நிரந்தரமா இழந்துடாதீங்க. அவன் சொல்லுவான், பேச்சு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் குழந்தை சாவணும், துடிச்சு துடிச்சு சாவான். தப்பு செஞ்சுட்டமே, தெரியாம பண்ணிட்டமே. டெம்பரவரியா நிப்பாட்டிக்க, தேவைப்படுறத பெற்றுக்க. உனக்கு முடியும்னா உனக்கு திணிக்கல இஸ்லாம். என்ன சொல்லுது? இது பெரிய சிறப்பு, பெரிய நல்லதுன்னு சொல்லி நினைச்ச அனுமதிக்கப்பட்டது. விரும்பினா குறைச்சிக்கிறங்க, விரும்பினா இது பண்ணிக்கிறங்க, நிரந்தரமா அழிச்சுக்கிறாங்க. யாரும் அழிக்காதீங்க, முஸ்லீம் அழிக்காதீங்க, இந்து அழிக்காதீங்க. அரசாங்கத்தை ஏமாந்து இப்படி ஒரு நிலை நாளைக்கு உங்களுக்கு வரலாம். 2 பிள்ளை இருக்கும், ஒரே ஒரு பிள்ளை இருக்கும், அதை இழந்துடலாம். எவன் தருவான் நமக்கு? அதை யோசித்து அரசாங்கத்தினுடைய பொய்யான விளம்பரத்தில் நம்பி அந்த பாக்கியத்தை, ஆண் குழந்தை பெறக்கூடிய தன்மை இருக்க, உயிரணு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மை, சினை முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இழந்துடாதீங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லு. இது தப்பா? இன்னும் விவரமா ஐயாவுக்கு விரிவா பேசியிருக்கிறேன். கேசட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு. பாக்கார் குடும்ப கட்டுப்பாடு ஒரு கேசட்டு கொடுத்துருங்க. இது கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தா புள்ளி ஒருத்தர் இருக்கல. முதலிலேயே என் பெயரை கூறினேன். நான் புரொஃபசர் ஹரிஹர் சர்மா, அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர். முதலிலேயே கூறினேன், எந்த நிலைமையிலும் நமக்கு சாதகமானவற்றை, எல்லோருக்கும் நல்லது செய்வற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஐட்டங்களை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய வன்முறை எங்குமே தகாது, எப்பொழுதுமே தகாது என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களுடன் முடிவிலே எனது கேள்வியை கூறுகிறேன். இந்த குடும்ப கட்டுப்பாடு என்று கொண்டு வந்ததை காட்டிலும் மடத்தனமான ஒரு செயல் இந்த உலகத்திலேயே கிடையாது என்பதை நான் ஆமோதிக்கிறேன். காரணம் என்னவென்றால், என் தகப்பனாருக்கு நான் 13வது பையன். எனக்கு இப்பொழுது 73 வயது. இந்த ஊரிலே கடந்த 45 ஆண்டுகளாக இருக்கிறேன். பலருக்கு தெரியும், கண்ட இடங்களில் என்னை பார்க்க முடியாது. தேவையான இடத்தில் பார்க்கலாம், மற்ற இடத்தில் பார்க்க முடியாது. ஏனென்றால் எனக்கு ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் போராது, இருப்பதோ 24 மணி நேரங்கள். 64 கலைகளும் தெரியும். ஒரு கலை நீங்களாக நான் பிரசவிக்க இயலாது. இந்த சந்தர்ப்பத்திலே விஞ்ஞான ரீதியிலே ஒரு உண்மையை நாம் எல்லோரும் அறிய வேண்டும். எந்த பொருளுக்கும் அழிவு என்பதே கிடையாது. பார்க்கக்கூடியதோ பார்க்க முடியாததோ எந்த பொருளாயிருந்தாலும் அதற்கு அழிவு என்பதே கிடையாது. கீதையிலே பகவான் கிருஷ்ணன் கூறினார், வாசாம்சி ஜீர்ணானி யதாவிஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. எவ்வாறு நாம் நமக்கு ஒரு கிழிந்து போன சட்டைக்கு பதிலாக வேறொரு சட்டை வேண்டும் என்று நினைக்கிறோமோ, இதை தூக்கி எறிந்துவிட்டு கடைக்கு செல்வது அல்ல. கடைக்கு போய் துணியை வாங்கி சட்டை தைத்துக் கொண்டு பிறகுதான் இந்த சட்டையை நாம் வெளியே எறிகிறோம். அதே போன்று இந்த உடலானது வாழ்வதற்கு, அல்லது எந்த உடலாக இருந்தாலும், பூச்சியின் உடம்பாக இருந்தாலும் சரி, தாவரத்தின் உடலில் இருந்தாலும் சரி, மனித ரூபத்தில் இருந்தாலும் சரி, ஒரு உயிரானது தான் மேலும் வாழ்வதற்கு தகுதியற்றது என்று எப்போது தீர்மானிக்கின்றதோ, தனக்கு என ஒரு இடத்தை தேர்ந்து கொண்டுதான் அது இந்த உடலை விடுகின்றது. மறுபிறவி என்ற தன்மையானது எங்கோ சென்றுவிட்டு இங்கே மறுபடியும் பிறக்கிறான் என்பதற்கு இடமே இல்லை. நீர் ஆவியாக மாறும், ஆவி மேகமாக போகும், அந்த மேக கூட்டங்களானது மழையாக பெய்யும். சமுத்திரத்தில் உள்ள ஜலமானது ஆவியாக சென்று மழையை பெய்யும். இடம் மாறுபடும், ஆனால் அளவு மாறுபடாது. எந்த பொருளுக்கும் விஞ்ஞான ரீதியிலே மாற்றம்தான் உண்டு, அழிவு என்பது கிடையவே கிடையாது. அந்த ரீதியிலே மனிதர்கள் மாத்திரம் எவ்வாறு கூட பிறக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஓர் பக்கத்திலே அழிவு வேலை நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் அந்த இனங்கள் மனித பூச்சிகளாக பிறக்கின்றன. கெட்ட தன்மையும் மிகுதியாகவே வருகின்றது.
காட்டு இனங்கள் அழிக்கப்படுகின்றன, தாவரங்கள் அழிக்கப்படுகின்றன, பல வகையிலே மற்ற இனங்கள் அழிக்கப்படும் பொழுது மனித இனம் அழிக்கப்படாத காரணத்தால் மனித இனத்தின் எண்ணிக்கையானது கூடிக்கொண்டே வருகின்றதை உடைய உயிர், எல்லா உயிர்க்கும் பிறவி உண்டு. அது பூச்சியாக இருக்கலாம், தாவரமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம். ஆதலால் தான் அவனுக்கு ஆண்டவனின் பெயரை சொல்லி நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி என்று இருப்பதை நாம் உணர்ந்தால்தான் நாம் பயப்படுவோம். அது இல்லாவிட்டால் அவன் தோல் தட்டி கொண்டு கொக்கரிப்பானே ஒழிய அவன் பழிந்து செல்ல மாட்டான். அந்த காரணத்தால் தான் இந்த நிலையானது ஏற்பட்டு இருக்கின்றது. மேற்கொண்டு தாங்கள் தொடக்க உரையிலே கூறினீர்கள், ஆண்டவனுக்கு மனித தன்மையே கிடையாது, எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட உயர்ந்த மனிதன். அவர் பேசவும் முடியாது, கட்டளையிட முடியாது, பார்க்கவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது என்ற தன்மையை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அவர் சரீரத்தை கொடுப்பதற்கு தகப்பனார் கிடையாது, அவர் பின்னுடன் பிறந்தவர்களும் இல்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் பிறந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே நம் நாட்டிலே வளர்ந்து வந்த இஸ்லாம் மதமோ அல்லது கிறிஸ்துவ மதமோ பைபிளை படித்தோ குரானை படித்தோ மனமாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு வளர்ந்த மதம் அல்ல. இதை யாருமே அவ்வாறு இங்கு வந்தது என்று கூறவே முடியாது. ஒன்று பயமுறுத்தி வந்தது, குரான் படித்தால் படி, இல்லா என் வாளுக்கு இறையாவாய் என்று பயமுறுத்தி தான் வந்ததே ஒழிய குரானை படித்து தத்துவத்தை அறிந்து அதை பின்பற்றியவர்கள் என்று ஒரு ஆள் கூட சாட்சிக்கு இடம் காட்ட முடியாது. அதே போன்றே பைபிள் என்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஃபேவரிட்டிசம், சலுகை காட்டி பெருக்கினார்கள். இவர்கள் பயமுறுத்தி காட்டி பெருக்கினார்கள். பயமுறுத்திய காலத்தில் உயிரை விட்டவர்கள் நெருப்பிலே பூந்தார்கள், முடியாதவர்கள் அவர்களுக்கு இஷ்டப்பட்டு சென்றார்கள். அப்படி சென்றவர்கள் இன்னார் என தெரியக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான், எங்கிருந்து நாம் அவளை அபகரித்தோம் என்று தெரியக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் பர்தாவே வந்தது. ஏனென்றால் அவள் தெரியக்கூடாதே, தெரிந்தால் வெற்றிடத்திலிருந்து நாம் அபகரித்துக் கொண்டு வந்தோமே, அது ஒரு காரணம். இரண்டாவது, பெண்ணின் அழகானது வெளியிலே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பாரியா ரூபவதி சத்ரு, மிகவும் அலங்காரமாக அழகாக இருக்கும் உன் மனைவியானவள் உனக்கே விரோதி என கூறப்பட்டுள்ளது. இந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் அது வந்தது. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவனால் கொடுக்கப்படாத, ஏனென்றால் நபிகள் நாயகம் ஆண்டவன் இல்லை, ஆண்டவன் கட்டளை ஆண்டவன் கட்டளை என கூறுகிறோமே, அப்பொழுது இந்த கட்டளைகளை ஆண்டவனா கொடுத்தான்? கொடுக்கவில்லை, மனிதன் தானே கொடுத்தான். அதனால் ஆண்டவன் கட்டளை என்று எவ்வாறு நாம் ஒத்துக்கொள்வது? மனிதநேயத்தின் அடிப்படையில் நாம் கூறியுள்ளோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையிலே ஒற்றுமை காண வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே பயமுறுத்தித்தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதே போல சலுகைகளை காட்டித்தான் அதாவது கிறிஸ்தவ மதமானது பரவிற்று என்றும் நான் நினைக்கிறேன். இல்லாவிட்டால் அன்னை தெரசாவுக்கு இந்தியாவை விட்டு வேறு உலகமே கிடைக்கவில்லையா? ஆனால் தெரசா ஏன் இங்கு வந்தால்? இந்துக்கள் அசடு. ஏனென்றால் அவர்கள் எதையும் ஒற்றுக்கொள்வார்கள், ஒன்று பயப்படுவார்கள், இல்லாவிட்டால் காசுக்கு ஆசைப்படுவார்கள் என்ற ரீதியிலே இங்கு மதமானது மாற்றப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு தேசத்திற்கு போய் மற்றவர்களை பலவந்தத்திலோ அல்லது ஆசை காட்டியோ வேற பயமுறுத்தியோ ஒரு கிறிஸ்தவரையோ முஸ்லிமையோ இந்துவாக மாற்றினான் என்று சரித்திரமே கூற முடியாது. ஆனால் மாற்றப்பட்டவர்கள் மறுபடியும் தாய் மதத்திற்கு வரலாம் என கூறினார்களே ஒழிய தனிப்பட்ட முறையிலே யாரையும் மாற்றவில்லை. இதற்கு தங்கள் பதிலை அன்புடன் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப அழகா ஒரு நீண்ட உரையை நிகழ்த்திட்டாங்க. அதுல ஒட்டி கேக்குறீங்களா? ஏன் ஒரே சொல்லி இல்ல 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 அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்துக்கு பதில் சொல்லணும். அதாவது கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி தான் இந்த மதங்கள் வளர்ந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை 100க்கு 100 நாங்க ஒத்துக்கிறதுக்கு நாங்க 2000க்கு முன்னாடி பிறக்கல. என்ன, எங்களுக்கு சிந்திக்கிற தன்மைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முதல்ல நீங்க உணர்ந்துக்கிறணும். அடுத்தவர்களுக்கும் நம்மளை போன்ற ஆறறிவு